أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم அந்த ஆயத்துல கீழ இல்லா அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீரூனஹா பைனக்கும் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா வஷ்ஹிது இதா தபாயஅதும் வலா யுதார்ர காத்திபுன் வலா ஷஹீத். இது வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்கள் எந்த அளவு சிறிய கடன் கொடுத்தாலும் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் உடனே அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2 சாட்சிகளை வைத்துக்கங்க. அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பின்னாடி பிரச்சனை வராமல் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படாததுக்கு வாய்ப்பாக இருக்கும். அவர் சந்தேகப்படுவார், அவருக்கு சந்தேகப்படுவார். நீங்கள் போன அடுத்த மாதம் தரேன்னு சொன்னேன், இல்லையே நீ போன மாதமே தரேன்னு சொன்ன இன்னும் வரலையே அப்படிங்கிறது. மொத்தம் அளவு எவ்வளோ அது சந்தேகம் வந்துடும். 10,000 ரூபாயா 15,000 ரூபாயா இது மாதிரிலாம் சந்தேகங்கள் வராமல் இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்வதும் சாட்சிகளை வைத்துக் கொள்வதும் மிகவும் உபயோகமானதாக இருக்கும், மிக பிரயோஜனமானதாக இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லா அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் ஹாதிரத்தன், அது உடனடியான வியாபாரமாக இருந்தாலே தவிர அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடையில் போய் 50 ரூபா கொடுத்து ஆல் அவுட் டப்பா வாங்குறீங்க, 500 ரூபா கொடுத்து ஜுப்பா வாங்குறீங்க, 200 ரூபா கொடுத்து ஒரு டைலி வாங்குறீங்க, இதை எழுதி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா, அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளாமல் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. தவறு இல்லைன்னு சொல்றதுன்னு தெரியுது, அதை எழுதி வச்சுக்கிறது நல்லது. பில்லு போட்டு கொடுத்துட்றாங்க பாருங்க, டைலி வாங்கினா பில்லு, சட்டம் வாங்கினா பில்லு, கடைசமாக வாங்கினா பில்லு போட்டு கொடுத்துட்றாங்க. இதையும் எழுதி வச்சு கொடுத்துட்றாங்க. எழுதி வச்சு வாங்கிட்டா பின்னாடி வாபஸ் பண்ணும்போது இல்லையா அது உங்களுக்கு 500 ரூபாய்க்கே கொடுத்தேன் அப்படின்னு அவரு வாபஸ் பண்ணும்போது அதனால இவரு சொல்றாரு இல்ல 600 ரூபா திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாரு. இவரு 500 ரூபா திருப்பி தருவேன் அப்படிங்கிறாரு. அவரு பின்னாடி பிரச்சனை வர வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதையும் எழுதி வச்சுக்கிறது நல்லது. எழுதி வைக்காம இருந்தா தப்பு இல்லை, நல்லா ஏன் சொல்றான். இது எல்லாத்தையும் எழுதி வைக்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் துணியால ரொம்ப கஷ்டமா போயிடும். அது தற்காலத்தில் கம்ப்யூட்டர் பில்லு, கையில் பில்லு கட்டையெல்லாம் வந்து காலம். அந்த காலத்தில் அதான் இல்லாத வேற நேரம். எதுக்கு எடுத்தாலும் பில்லு போட்டுக்க முடியுமா? கடையில் மளிகை கல்வி போய் 1000 ஜாமான் வாங்குறோம், எல்லாத்துக்கும் பில்லு போட்டு கொடுத்துருக்க முடியுமா? அவங்க போய் எல்லாத்தையும் எழுதி வச்சு இது சாமி இவ்வளோ அது எவ்வளோ எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியுமா? சாதாரண பொட்டிக்கல்ல போய் 5 பைசாக்கு மிட்டாய் வாங்கணும், எழுதி வைக்க முடியுமா? இதெல்லாம் சிரமமாக போயிடும். நம்ம உம்மத்துடைய சிரமத்தை எல்லாம் லேசாகிறதுக்காக வேண்டி எழுதி வைக்காவிட்டால் தவறு இல்லை. இன்னும் பெரிய சாமானா இருந்துச்சு, 10,000 50,000 1 லட்சம் சாமான் வாங்குறீங்க, அதில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப உடனடியாக சாமான் வாங்கினாலும் எழுதி வச்சுக்கிறது நல்லது. எழுதி வைக்காம இருந்தா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுலேருந்தே தெரியுது. எழுதி வைத்தால் ரொம்பவும் நல்லது. அல்லா தக்துபூஹா, ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா, அதை எழுதாமல் இருப்பதனால் எந்த தவறும் இல்லை. வஷ்ஹிது, நீங்கள் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். இதா தபாயஅதும், அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்தாலும் பெரிய பொருள்களாக முக்கியமான சாமான் அது சாட்சி வச்சுக் கொள்ளுங்க. சும்மா 5 பைசா மிட்டாய் 10 பைசா மிட்டாய்க்கெல்லாம் சாட்சி வைக்க தேவையில்லை. அதுவும் எழுதி வச்சுக்கிட்டு எழுதி கொடுப்பா, கையெழுத்து போட்டு கொடு, 5 பைசா மிட்டாய் எனக்கு வித்தேன்ட்டு அப்படின்னு நம்ம தேவையா? ஒரு பெரிய பொருளாக வாங்குறோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வாங்குறோம் 30,000 ரூபா 30,000 ரூபா சாமான் கொடுத்து பில்லு கொடுத்து வாங்கும்போது அந்த பில்லு 2 பேர் சாட்சி நம்மகிட்ட தான் அவங்கள்ட்ட வச்சுக்கிறது நல்லது. அது பின்னாடி பிரச்சனைகள் வரும். இப்போதான் பில்லு கம்ப்யூட்டர் பில்லு இதெல்லாம் பல சாட்சிகளுக்கு அதுவே சாட்சியாக போயிடுது. நமக்கு அது மாற்ற முடியாத தலீலாக ஆதாரமாக ஆகிவிடுகிறது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மறுக்க முடியாத சாட்சியாக போயிடுது இல்லை அந்த பில்லு கையில் இருந்தால். இப்போ பேங்க்கில் போய் 1 லட்சம் பணம் கட்டுறோம், நமக்கு ஆதாரம் என்ன? அந்த பேங்க் ரசீது, அந்த புக்கு கொடுக்குறோம், அதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த மாதிரி அதுவே நமக்கு இப்போ இந்த பலமான ஒரு ஆதாரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலையும் பல சாட்சிகளுக்கு பகரமாக அது ஒன்றே இருக்கிறது. இருப்பினும் கூட அல்லாஹ் சொன்னதுக்கான சாட்சி வச்சுக்கிட்டீங்க, பின்னாடி பிரச்சனை வராமல் இருக்கும். இல்லம் தஃபாலு, சரி, ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் ஹாதிரத்தன், உடனடியான வியாபாரம், துதீரூனஹா பைனக்கும், அதை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் புழங்குகின்றீர்கள். அதார இது என்ன புழங்குறது? கொடுத்து வாங்குதல். தௌர்னாவே சுற்றுதல், இங்கிருந்து அங்கே போகிற அங்கே இங்கே வர்றது. ஒருவருக்கு கொடுத்து வாங்குதல். ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா வஷ்ஹிது இதா தபாயஅதும், நீங்கள் அவ்வாறு கொடுத்து வாங்கினால் அதற்கும் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு வியாபாரம் செய்து கொண்டால். வலா யுதார்ர காத்திபுன் வலா ஷஹீத், எழுதக்கூடியவரும்
சாட்சியாளரும் சிரமப்படுத்தப்படக்கூடாது. அதையும் அல்ல சொல்லிட்டான். எப்படி எழுதக்கூடியவர்கிட்ட போய் கொஞ்சம் மாற்றி எழுது, இப்படி இவரு போய் அவரை கஞ்சம் கொடுக்குறேன் கொஞ்சம் மாற்றி எழுது, இவர் அவர்கிட்ட போய் அல்லது அவரு போய் கொஞ்சம் கூத்து கூட எழுது, இவருக்கு கொஞ்சம் குறைச்சி எழுது அப்படின்னு ரெண்டு தரப்புல யாராவது போய் நெருக்கடி கொடுக்குதல். அவரை சாட்சியாளர்கிட்ட கொஞ்சம் பொய் சாட்சி கலந்து சொல்லு எந்த அவர் நெருக்கடி கொடுக்குதல். இவ்வாறெல்லாம் அவர்களை நெருக்கடி கொடுக்குதல் கூடாது. அவர்களை போய் நீ சிரமப்படுத்தி அவர்களுக்கு காசோ லஞ்சமோ கொடுத்து அல்ல மிரட்டி கிரட்டி உருட்டி உங்களுக்கு சாதகமாக ஆக்கக்கூடாது. உன்னதோ உள்ளது மாதிரி எழுத வேண்டியது, உள்ளது மாதிரி சாட்சி சொல்ல வேண்டியது. வயின் தபாலு, அப்படி நீங்கள் அவர்களை மிரட்டி உருட்டி அவர்களிடத்தில் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டால் இன்னும் குசுகும்பிக்கும், அது உங்களுக்கு மிக பெரும் பாவமாக இருக்கும். வத்தகுல்லா, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லிமுக்கும் இல்லா, அல்லாஹ் உங்களுக்கு இதனுடைய விளக்கங்களை கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களில் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கடனை பற்றி இந்த ஆயத்தில் மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்குந்தும் அலா சஃபரின், சரி நீங்கள் பிரயாணத்தில் இருந்தீங்க, இப்ப எழுதி கொள்ள முடியல, சாட்சிகள் கிடைக்கல, அது எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய காத்திப்பு கிடைக்கல. வலம் தஜிது காத்திபன், எழுதக்கூடியவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, பிரயாணத்தில் இருக்கிறீங்க, எங்கேயோ வெளியூர் போற இடத்துல ஒரு மாதிரி பொருள் வாங்க வேண்டி ஏற்படுது. அப்ப என்ன செய்யலாம்? அப்பரிஹானும் மக்பூலத்துன், கைப்பற்றப்படக்கூடிய ஒரு அடமானத்தை நீங்கள் உங்கள் கையில வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அடமானத்தை வாங்கி கொள்ளுங்கள். இது வெளியூருக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னது குர்ஆன்ல. ஆனா ஹதீஸ் சுன்னத்துப்படிக்கு உள்ளூர்லயும் அந்த மாதிரி ஜாயிது. உள்ளூர்ல இருக்கிற நீ ஒரு 10,000 காசு கொடுக்க கேட்குற, இப்ராஹிம் கிட்ட போய் அவர் சொல்றாரு, என்ன நம்பிக்கை இருக்கு, நீ ஒரு 5 பொண்ணாக கொண்டு கொடுத்துட்டு வச்சுட்டு போ, 2 பொண்ணாக கொண்டு கொடுத்துட்டு போ. ஆனால் 2 பொண்ணாக கொண்டு கொடுத்துட்டு அவர் 10,000 வாங்கிட்டு போயிட்டார். எதுக்காக வேண்டி? அந்த காசு உடனே திருப்பி வரும், அப்பதான் சீக்கிரமா அந்த பொருள் திரும்ப வருங்கிறதுக்காக வேண்டி. அல்லது அப்படியே அவர் ஒருவேளை அந்த காசை தர முடியாமல் போய்விடுவாருன்னா இந்த நகை அந்த பொருத்தமானதா இருக்கும், இதை விற்று அந்த 10,000 ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டு மிச்ச காசு இருந்துச்சுன்னா கொடுத்துருவார். அவர் 10 காசு 9,000 தான் நகை போச்சு, மிச்சம் 1000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கிக்குவார். அதுக்காக வேண்டி அதுக்கு ஏறத்தாழ ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஒரு யான மக்பூத், கைப்பற்றப்படக்கூடிய அடமானத்தை வாங்கிக் கொள்ளலாம். பைன் அமின பாகுக்கும் பாகன், அப்படி உங்களில் ஒருவர் நம்பிக்கை கொண்டால், அப்படி சஃபர்ல எங்கேயோ இருக்கிறீங்க, காசு கேட்கிறாரு, எழுதி வைக்கவும் ஆள் இல்லை, அவசரத்துக்கு கேட்கிறாரு, என்ன செய்யறது, அடமானம் வைக்கிறதுக்கு அந்த பொருளும் இல்லை, சரி நம்பிக்கையா கொடுக்குறீங்க, கொடுத்தால் அந்த நம்பிக்கைக்கு நீங்க மோசடி செய்யாதீர்கள். உங்களை அவர் நம்புகிறார், அவரை நீங்கள் நம்புகின்றீர்கள், 2 பேரும் ஒருத்தருக்கு நம்பி கொடுக்குறீங்க. அப்படி நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். பைன் அமின பாகுக்கும் பாகன், உங்களில் ஒருவரை நம்பி பணத்தை கொடுத்து வாங்கின, எதுவும் எழுதியும் வைக்கல, சாட்சியும் வைக்கல, அடமானம் வைக்கல, அப்படி ஏதாவது அவசரத்து தேவைக்காக வேண்டி அவ்வாறு கொடுக்கும் நிலைமை ஏற்பட்டு விட்டால் அவ்வாறு நம்பிக்கை கொள்ளப்பட்டவர் நிறைவேற்றட்டும். அமானத்து, தன்னுடைய அமானத்தான அந்த கடனை மரியாதையாக உரிய தவணையில் நிறைவேற்றி விடட்டும். வல்யத்தகில்லா ரப்பஹு, அவருடைய ரப்பாகிய அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அவனுக்கு உதவி தேடினா அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். வலா தக்துமு ஷஹாதத, நீங்கள் சாட்சிகளை மறைக்க வேண்டாம். உங்களுக்கு சாதகமாக அர்த்தம் காசு திங்கிறதுக்காக வேண்டி சாட்சிகளை மறைக்க வேண்டாம். அல்லது சாட்சியங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சியெல்லாம் மறைச்சிடுறது, அவங்களால லஞ்சம் கொடுத்து சாட்சி சொல்லாம ஆக்கிறது, அதுவும் சாட்சியம் மறைக்கிறது தான். அல்லது சாட்சி சொல்ல இருக்கக்கூடிய அவருக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். அவரை சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க, சாட்சி சொல்லுப்பா, ஐயோப்பா நானும் வரலப்பா அப்படிங்கிறாரு அவரு. அவருக்கும் இந்த ஆயத்து பொருந்தும், சாட்சியங்களை நீ மறைக்க வேண்டாம், உனக்கு தெரிஞ்சது சொல்லு. யுக்துமுஹா, யார் அந்த சாட்சியங்களை மறைத்தார்களோ ஃபைன்னஹு ஆஸிமுன் கல்புஹு, அவருடைய உள்ளமாகிறது பாவம் செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய உத்தரவுக்கு மரியாதையை கட்டுப்படும். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கே சொந்தமானதா இருக்கும் வானம் என்னும் பூமியில் உள்ள அனைத்தும். வயின் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்கள் உள்ளங்கள் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், வெளிப்படுத்தினாலும், அதாவது உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு, அதை மக்களுக்கு மத்தியில வாயால சொல்ற,
அல்லது செயலாலே செஞ்சு காட்டுற. சாராயம் எண்ணம் இருக்கு, கொண்டு சாராயம் குடிச்சே காட்டுறான் ஒருத்தன். அப்ப உள்ளங்களில் உள்ள தீய எண்ணங்களை நீ வெளிப்படுத்தினாலும் அல்லது உள்ளங்களை வெளிப்படுத்தாமல் கருவி உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற, அவன் இன்னும் அழிய மாட்டானா, அவன் நாசமா போட்டானா, போக மாட்டானா, உருப்பட மாட்டானா, அவன் நல்லா இருக்க, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் கடை அழியாதா அப்படின்ட்டு பிறரை பத்தி கஷ்டப்புணர்வு, அடுத்தவர்களுக்கு சூழ்ச்சி, அல்லது நீத்தா பாவ காரியங்கள் செய்யறதுக்கு, தீய காரியங்கள் செய்யறதுக்கு இது போன்ற திட்டங்களை கல்வுக்குள்ள ஒழுத்தி வைத்திருக்கிறாய். அப்ப இந்த மாதிரி ஒழுத்தி வச்சிருந்தாலும் துபுது மாபி அன்புக்கும் அதை நீ மறைத்து வைத்திருந்தாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அவற்றை எல்லாம் அல்லாஹ் உங்களை கொண்டு உங்களிடத்தில் அவற்றை கேள்வி கேட்பான். எல்லாம் அல்லாஹ் பிடிப்பான் உங்களே கியாமத் நாள்ல, தண்டனை கொடுப்பான். தன் நாடியவர்களை மன்னிப்பான், தன் நாடியவர்களை தண்டிப்பான். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஆஹா, எத்தனையோ பாவங்கள் மனசுக்குள்ள வருது, வெளியில நம்ம அதை பத்தி வெளியே நம்ம சொல்றது இல்லை, செய்யறது இல்லை, மனசுக்குள்ளே அமிச்சிடறோம். அதை அதுக்கும் அல்லாஹ் தண்டிப்பானோ, யாரெல்லாம் என்ன கஷ்டமா இருக்கு, ரசூலோட போனாங்க, யாரெல்லாம் இது என்ன வெறும் சோதனையா அல்லவா இருக்குது, கல்வுக்குள்ள நினைச்சா அதுவும் பாவமா தண்டிப்பாங்க, போய் தான் நாடியவரை தண்டிப்பான், தானே ஆடிய மன்னிப்பான் தான். எங்க போய் போகணும் அழுதாங்க ரசூலுல்லாஹ், யார ரசூலுல்லாஹ் இது எப்படி எங்களால் தாங்க முடியும் அப்படின்னு. எத்தனையோ வருஷம் உள்ளத்துல வருது, ஒரு நாளைக்கு 100 எண்ணம் வருது. இவை அதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வெளியில விடுறது இல்லை, செயல்களாக கொண்டு வர்றதில்லை. ஆயிரக்கணக்கான தீய எண்ணங்கள் வருது, அதெல்லாம் அல்லாஹ் கல்புலே மறைச்சிடறான். இதுக்கும் தண்டனை உண்டா என்று சஹாபாக்களுக்கு மத்தியில பெரும் அச்ச உணர்வு ஏற்பட்டு போச்சு. பெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னது ஏத்துக்குங்க முதல்ல, அதுக்கு பின்னாடி அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம், அல்லாட்ட எல்லாச்சும் கோரிக்கை வைப்போம், கருணை காட்ட அல்லாண்ட. அது எப்படி அல்லாஹ் சொன்னான்னு கேட்காதீங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் ஆமன்னா சமீனா வாசானா, செவி சாய்த்தோம், வழிபட்டோம், ஏற்றுக்கொண்டோம், எங்கள் ரப்பின் மீது ஈமான் கொண்டோம், ரப்பு என்ன சொன்னா உத்தரவுக்கு அப்படியே தலை சாய்த்தோம் எல்லாரும் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தாக்கலாம், ஆமனர் ரசூல், ரசூல் ஈமான் கொண்டு விட்டார்கள், பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, ரப்பிடமிருந்தும் அவர்களுக்கு இறங்கியவற்றை, வல் மூமினூன், அனைத்து மூமின்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள், குல்லுன், இவர்கள் அனைவரும் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவருடைய மலக்குகளை கொண்டும், வ குத்துபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டும் அவன் ரசூல்மார்களை கொண்டும் ஈமான் கொண்டார்கள். இன்னும் சொன்னார்கள், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களிலிருந்தும் யாரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். சிலரை ஈமான் கொள்வது, சிலரை மறுப்பது போன்று. யஹூதிகள் மூசா நபியை ஈமான் கொண்டார்கள், ஈசா நபியை ஈமான் கொள்ளவில்லை. நசரானிகள் ஈசா நபியை ஈமான் கொண்டார்கள், மூசா நபியை மறுத்து விட்டார்கள். அவ்வாறு எல்லா நபியையும் நாங்கள் ஈமான் கொள்வோம், யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம். இன்னும் இந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், சமீனா வாத்தானா, நாங்கள் கேட்டோம், எங்கள் ரப்புடைய சொல்லை முற்றிலும் அதற்கு செவிசாய்த்தோம், வழிபட்டோம். மூசா நபி என்ன சொன்னாங்க, சமீனா அசைனா, கேட்டோம் மறுத்தோம் அப்படின்னானுங்க. இந்த உம்மத்து முகமதியோட கருத்து என்ன, தனக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ, அல்லாஹ் உத்தரவா ரசூல் உத்தரவா, கேட்டோம் பணிந்தோம், செவிமடுத்தோம், வழிபணிந்தோம். ரப்பே, உன்னிடத்திலே நாங்கள் மன்னிப்பும் கேட்கிறோம், எங்களுடைய நிகழக்கூடிய இந்த குற்றங்குறைகளை விட்டும். ரப்பனா இலைக்கல் மசீர், ரப்பே நீ அடிச்சா நாங்க வேற எங்க போற, திரும்ப ஒன்றான வர முடியும், உன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடனே அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, லா யுகல்லிஃபுல்லாஹு, அல்லாஹ் தஆலா தண்டிப்பதில்லை, சிரமப்படுத்துவதில்லை, நஃப்ஸன் இந்த ஆத்மாவையும், இல்லா உஸ்அஹா, அதனுடைய சக்திக்கு உட்பட்டதை தவிர அல்லாஹ் சோதிப்பதில்லை. லஹாமா கசபத், அந்த ஆத்மா அது எது சம்பாதித்தது அது அதற்கு கிடைக்கும். வாலைஹா மக்தசபத், அதுவும் அது பாவகாரிகள் எதை சம்பாதித்தது அதுவே அதற்கு எதிராக இருக்கும். அப்போ அவங்க நஃப்ஸில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள், வசுவாசங்கள் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்காக ஏற்படுது. அதான் வயின் துபுது மாஃபி அன்புக்கும் அவ துஃபூஹு,
கல்வியில் உண்டானதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் பிடிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே கல்வியில் ஆயிரக்கணக்கான தீய வசுவாசங்கள் ஏற்படுது. பாவகாரியங்கள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யணுங்கிற ஆசைகள் இப்படிலாம் ஏற்படுது. இதெல்லாம் பல் யுரீதுல் இன்சான் லியஃஜுர அமாமா, இந்த மனிதன் மேலும் பாவம் செய்யுங்கிற ஆசை இவன் கல்வியில் இருக்குது. நல்லா சொன்ன மாதிரி இந்த ஆசைகள் சில வருது போகுது. சாராயங்களுக்கு ஆசை வருது, சினிமா போகணும்னு ஆசை வருது, புது சினிமா போஸ்டர் பார்த்து நல்லா இருக்குங்க பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. திருவிழா வாகன பொங்கலை போச்சு நல்லா இருக்கிறாளே அப்படின்னு ஆசை வருது. இப்படியே கண்ட சிந்தனை மனசுல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கா வருது. இவைகளுக்கும் அல்லாஹ் தண்டிப்பானோ என்று அவன் ஏங்கனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். அல்லாஹ் இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, தன்னை அறியாம அந்த கல்வி போய் சேருது, நீங்க கட்டுப்படுத்த முடியல. இது அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. அல்லாஹ் ஒரு நஃப்ஸை அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சோதிக்கிறது இல்லை. நீ எதை செஞ்சையோ வேண்டும்னு உட்காந்து செஞ்சையோ ஒரு பாவங்களை கசுபு செஞ்சையோ சாராயம் குடிச்ச அதான் தண்டனை. தொழுத அப்ப சவாபு. அப்ப ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது, அது தண்டனை கிடையாது. அந்த எண்ணங்களே அசுமாயிருச்சு, என்ன வந்துட்டு மறைஞ்சு போச்சு. நீ அதுக்கு பின்னாடி அந்த எண்ணங்களை உட்காந்து கோர்வையாக்கி கசுபு செய்யற பாரு, மனசுல உட்காந்து ஈடுபடுத்தி எப்படி அதை என்ன செய்யலாம் திட்டம் போட்டு அசுமுன்னு பேர். அதுக்குரிய வழிமுறைகளை ஆராய்ந்து அந்த வழிமுறைகளில் ஈடுபட முயற்சி செய்து திட்டம்லாம் போட்டு நினைஞ்சுங்களா எல்லா ஏற்பாடும் செஞ்சு அந்த பாவத்தை ஈடுபடுறதுக்கான முனைப்பா ஈடுபடுறான் பாரு, அது அசுமுன்னு பேர். அது தப்புதான். முட்டா பாவம் நிகழ்ந்துடும். சான்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த அளவுக்கு உறுதியாயிருச்சு அது என்றால் அது அசுமு, அது பாவம் தான். அஞ்சபை அசுமுன் மாசியத்து ஒரு பாவத்தை செய்யறதுக்கு உறுதியாக வசுவசத்துல் மாசியா இல்ல, பாவம் ஆயிரக்கணக்கான கல்புல வருது, அது ஒன்றும் பாவம் இல்லை. அதை செய்யணும், திட்டம் போட்டு சாராயம் குடிக்கணும், பொம்பளை அடையணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும், இல்லை அவனை கொலை செஞ்சாலும் முடிவு செஞ்சு அதை கத்திக்கிட்டே வாங்கிட்டான். எந்த டைம் எப்போ போலாங்கிறதா முடிவு பண்ணி திட்டமிட்டு போய் வீட்டு பின்னாடி மறைஞ்சிருக்கிறான். அவன் அன்னைக்கு பார்த்து வரல குத்துல, அதுவும் செஞ்சுட்டே இல்லை, நீ முடிவு எல்லாம் செஞ்சுட்டு நடக்கல செய்யல. ஆனா இதுவும் அதுவும் உறுதியாகி விட்டது உன் கல்பு. இதெல்லாம் நீ கல்புல உண்டாக்குனதுதான், அது நீயா திட்டம் போட்டதுதான், வந்துட்டு போனதில்லை. வந்துட்டு போனது வசுவாசம், அதெல்லாம் மறந்து மன்னிச்சுட்டேன் தான். இதுவும் கசுபு செஞ்சதுதான், அதுக்கு தண்டனை இருக்கு இஸ்திக்பார் செய்யாவிட்டால். அதே மாதிரி வசுவசத்தில் குஃபுர் இல்ல, குஃபுரான ஆயிரக்கணக்கான கல்வி வந்துட்டு போகுது, உடனே தௌபா செஞ்சிடற, எல்லாம் மன்னிச்சிடறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அசுமுல் குஃபுரு வியாபாரம்லாம் முன்னேற மாதிரி தெரியல, சாம ஒரு திருப்பதியில் ஒரு முட்டையை போட்டோம்னா சரி வரும்பா. நம்ம பக்கத்துக்கார முட்டையை போட்டான், இன்னைக்கு அவன் பாட்டுக்கு மாடிக்கு மேல மாடி கட்டுறான். எழுத்துக்காரக்கார முட்டையை போட்டான், அவன் சொல்றான் வந்து முட்டையை போட்டு வந்தா பாடுறா, இப்ப அட ஒரு கடைக்கு 2 கடை வச்சுட்டேன். ஜி பின்னாடி கடைக்கார முட்டையை போட்டான், அப்படியே வியாபாரம் கொலிக்குது. என்ன போய் அப்படியே ஜொலிக்கிறான். நாம தான் எல்லாத்தோட கடையில் உட்காந்து ஈய ஓட்டிட்டு இருக்கிறோம், உருப்படாது. என்ன பள்ளிவாசல் போ, ஒரு நாள் திருப்பதியில் முட்டையை போட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சான். போவே இல்லை திருப்பதிக்கு, என்ன ஆயிரும்? அசுமுல் குஃபுராயிரும். வசுவசத்துல் குஃபுர் ஆகாது. வசுவாசம் ஆயிரக்கணக்காக வருது, அல்லா மேல ரசூல் மேல, இது மாதிரி ஒரு நாளைக்கு பல மாஸ்டரை பத்தி அதை பத்தி இதை பத்தி ஆயிரக்கணக்கான வசுவாசம் உடனே இஸ்திக்பார் செஞ்சாரு, இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு. இது அல்லாஹ் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிடறான். அசுமுல் குஃபுராயிரும், அசுமுல் மாசியத்தாயிரும். அப்ப உடனே நீங்க அதுக்கும் அல்லாட்ட பண்ணிப்பிக்கிறீங்க, அல்லா என் மேல தண்டச்சிராகிறப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அல்லாட அழுவு சொல்லி முறை அதையும் அல்லா கற்றுக் கொடுத்துட்டான். ரப்பனா நீங்க சொல்லுங்கள் அல்லா இடத்துல, லா துஆஃபிதுனா எங்களை தண்டித்து விடாதே, எங்களை பிடித்து விடாதே, இன்ன சீனா வக்தானா மறந்து சில தவறுகளை செய்து விட்டால், அவ அக்தானா செய்ய வேண்டும் என்ற எண்ணமின்றி திடீரென்று தவறுதலாக செய்து விட்டால் எங்களை பிடித்து விடாதே. ஒரு தொழுகையை மறந்து விட்டுட்டீங்க, ஜோஹருடைய தொழுகைய ஞாபகம் உடனே சொல்றீங்க, நாம வந்து கலா செஞ்சிடறீங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான்.
ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா. நம்பே நாங்கள் மறந்தாலோ தவறளித்தாலோ அதை கொண்டு எங்களை பிடித்து விடாதே. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல்லதீன மின் கப்லினா. நபி ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மறதியாக செய்தவற்றையும் தவறுதலாக செய்தவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தண்டிப்பதில்லை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ரஃபஅல்லாஹு ذلك عن هذه الامه. ஜி மறந்துட்டு ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு சாப்பிட்டாரு, அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுல நோன்பு முடியாது. தவறுதலா சாப்பிட்டாரு, அது வாயில ஒருத்தன் சும்மா வச்சு மெண்டுகிட்டு இருந்தான், சும்மா வாய் உள்ள முழுன்னு ஆசை இல்லை, அது பட் டபக்கம் உள்ள தவறி உள்ள போயிடுச்சு, தவறுதலா உள்ள போனது. வாய்க்கு பிடிச்சார உதவு செய்யும் போது டபக்கம் தண்ணி தவறுதலா உள்ள போயிடுச்சு, முழுங்கல. இது ரெண்டுக்கும் தண்டனை இல்லை. ஆனா தவறுதலா செஞ்சதுக்கு ஒரு நோம்பு முடிஞ்சிடும், மறதியை செஞ்சா நோம்ப முடியாது. தண்டனை இல்ல ஹதீஸ் வந்திருக்கு இல்லையா? அப்புறம் என்ன துவா வேற? லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா. நாங்கள் மறந்தாலோ தவறளித்தாலோ அதுக்காக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே. ஒண்ணு இந்த மாதிரி துவா கேட்ட பறக்கத்துல அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான், அப்படி வச்சுக்கலாம். அதனாலதான் பெருமாள் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறான். முன் சென்ற உம்மத்துக்கு தண்டனை இருந்துச்சு, நம்ம மன்னிப்பு கேட்டான், அல்ல மன்னிச்சுட்டான். அல்லது அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான் அப்படின்னு இருப்பினும் கூட அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒருத்தர் தவறுதலா செஞ்சாலும் அது குற்றம், தவறுதல் எட்டி வச்சு அது குற்றம் இல்லையா? அது படிக்காத உனக்கு மறந்துட்டு நீ தான் நிக்கிற மறந்து எருவு மாடுன்னு நினைச்சு அடிச்சாரு, உன் மேல அடிபட்டுருச்சு, மன்னிக்காத அவனுக்கு. அப்ப அதுவும் குற்றம் தான், அதை மன்னிக்கிறது அவனுடைய கருணை. அதனால அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கு, மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கு. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா, ரப்பே எங்கள் மீது நீ சுமத்தாத இஸ்ரன் சிரமங்களை, கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா எங்கள் முன்னுண்டானவர்கள் மீது சுமத்தியதை போன்று சுமைகளை நீ சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா, இறைவா இன்னும் எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே, மாலா தாகத லனா பிஹி, எதை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லையோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை சோதனைகளை எங்களுக்கு சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா, எங்கள் பாவங்களை அழித்து விடு. வஃபிர் லனா, அவற்றை மறைத்து மன்னித்து விடு. வரஹம்னா, கருணை காட்டி விடு. அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய எஜமானனாக இருக்கிறாய். வஸ்ரிஃபன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாய் இறைவா. அஃபா அப்படின்னா அசல் அழிஞ்சு விடுது, தூர்ந்து போகுதல், பாவத்தை பட்டோலை விட்டு சுத்தமா அழிச்சிறது. அஃபார அப்படின்னா சத்தராவுடைய மேனம், மன்னிச்சு கருணை காட்டுறது. மறைத்து விடுதல், இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறது. ரெண்டும் ஒன்னா வந்தா அழித்து விடு, அதை மறைத்து விடு, தனித்தனியா அர்த்தம் வைக்கணும். தனித்தனியா வந்துச்சு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சொல்றாங்களே யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிடா வகுப்பில்லனா சொல்லி தனியா சொன்னோம், அது அஃபு மகஃபிர் ரெண்டு அர்த்தமும் சேர்ந்து வந்துடும். மறைத்து விடு, அழித்து விடு. வாஃபன்னா அப்படின்னு நல்ல துவா செஞ்சோம், அப்போ பாவத்தை அழித்து விடு, மறைத்து விடு, எல்லா இடத்தும் உள்ள இருக்கும். ரெண்டுமே ரெண்டு வார்த்தையும் ஒரே ஜும்லா சேர்த்து சொன்னோம்னா தனித்தனி அர்த்தம் வைக்கணும். வாஃபன்னா வகுப்பில்லனா ரெண்டு வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு அழித்து விடு, ஒண்ணுக்கு மறைத்து விடு. அதாவது இதஸ்தரக்க இதஜிதமா இஃப்தரக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னா வந்தா வேற வேற அர்த்தம், வேற வேறையா வந்தா ஒரே அர்த்தம். அஃபுவும் மகஃபிரத்தும் ஒன்னா வேற வேறையா, ஒரே அர்த்தமா வேற அர்த்தமா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க லோகத்துல? இது இதஜிதமா இஃப்தரக்க, இதஸ்தரக்க இதமா. ஒன்று சேர்ந்தால் பிரிந்து விடும், பிரிந்தால் ஒன்று சேர்ந்து விடும். என்ன
ஒன்று சேர்ந்தால் பிரிந்து விடும். வேற வேற வேணாம். அஃபுக்கு வேற அர்த்தம், சமதூரம். ரெண்டு ஒன்னா இடத்துல வந்துச்சுன்னா, ஏதோ இஃப்தாருக்கு தனித்தனியா இது வேற இடத்துல வந்துச்சு அது வேற இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டு அர்த்தமும் அதுக்கு உள்ளது. அஃபுக்கு ரெண்டு அர்த்தமும் இருக்கு, மஃபிரத்துக்கும் ரெண்டு அர்த்தமும் இருக்கு. இது இஃப்தரக இஜ்தமா, இது இஜ்தமா இஃப்தரக. சொன்னா கோமில்கார் இந்த துவா அதிகமா ஓதும். அல்லாஹ் தஆலா பெரிய ஞானங்களை வச்சிருக்கான். பெரியவர்களின் துவா அதிகமா ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத் ஆல இம்ரான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனைத் தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லையே, அப்படிப்பட்டவன். அல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யானவன் கய்யூமானவன். ஹை என்றால் ஹயாத்துள்ளவன், கய்யூம் என்றால் காயிமும் பினப்சிஹி வ முகவ்விமுல் லிகைரிஹி, தன்தானே தானும் இருந்து கொண்டு மற்றவர்களையும் இருக்க செய்யக்கூடியவனுக்கு பேர் தான் கய்யூம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். கய்யூம் என்பது அல்லாஹ்வுடைய ذاتுடைய சிஃபத். அல்லாஹ்வுடைய ذات கய்யூமான ذات. அவன் சிஃபாத்துல காமிலான சிஃபத்துடையவன். அதான் ஹய். ஹயாத் அல்லாஹ்வுடைய 7 சபா சிஃபாத்துகள்ல பிரபலமான சபா சிஃபாத்துகள். 7 சிஃபத்துகள்ல எல்லா சிஃபத்தையும் அடக்கிடலாம். அல்லாஹ்வுடைய சிஃபத்து 7 மட்டும் இல்லை, எத்தனையோ கோடி. அந்த ஒட்டுமொத்த சிஃபத்துக்களை 99 அடக்கிடலாம். 99 சுருக்கமா சொல்ல போனா 7 அடக்கிடலாம். அந்த 7 இன்னும் சுருக்கனா ஹயாத் என்ற ஒரு சிஃபத்துல அடங்கிடும். ஹயாத் என்பது உம்மு சிஃபாத், எல்லா சிஃபத்துகளுக்கும் தாயானது. அது ஹய்ய் என்ற ஒருத்தன் ஒத்துக்கிட்டா அலீம், கதீர், சமீ, பசீர், கலீம் எல்லாம் தானா வந்துடும். ஆனா அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்ப அல்லாஹ் இந்த ذات கய்யூம் என்றும் தன் சிஃபாத்துகளை ஹய் என்றும் சொல்கிறான். அப்ப உலூஹியத்துக்கு ذاتல கய்யூமா இருக்கணும், சிஃபாத்துல ஹய்யா காமிலா இருக்க வேண்டும். குர்ஆன் நாங்க ஆயத்து குர்சில லா தாகுது சினத்தும் வலா நௌம், சிறு தூக்கமோ நிரந்தர தூக்கமோ பெரும் தூக்கமோ பிடிக்காது. அதாவது நக்சு ஜவால் இல்ல சிஃபத்துகள்ல. லா தாகுது சினத்துன், சிறு தூக்கம்னா கொஞ்சம் நக்சு குறைவு, ஜவால்னா சுத்தமா உணர்வு நீங்கி போயிடுறது. அப்ப அல்லாஹ்வின் சிஃபத்துகள்ல நக்சு ஜவால் ரெண்டுமே கிடையாது. லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை. இங்க அல்லாஹ் மில்கியத்தை பயான் செய்யலாம். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய உத்தரவு இன்றி யார் அவனிடத்தில் சிபாரிசு செய்ய முடியும்? அனைத்தும் செய்யும் ஆற்றல் அவன்தான் அவனிடத்தில் தான் இருக்கிறது. இங்க அல்லாஹ் ஃபிஅல பயான் செய்யறான். அவனிடத்திலே அவனை என்று யாரும் எந்த சிபாரிசு செய்ய முடியாது. அவன் தான் ஆட்டி படைக்கக்கூடியவன். அப்ப 4 ذات சிபாத் அஃபால் ஆசார் 4 அல்லாஹ் பயான் செய்யறான். செய்து இத்தகையவனாகிய அல்லாஹ் தவிர வேற யாரும் உங்களுக்கு இலாஹ் இல்லை, தேவை நிறைவேற்றக்கூடியவன் இல்லை. அப்ப அல்லாஹ் இலாஹ் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒன்னொன்னு அல்லாஹ் நமக்கு செய்யறத சொல்லி இவன் தான் நம்ம தேவையை நிறைவேற்ற, வேற யாரும் நிறைவேற்ற முடியாது என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ் எப்பவுமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பயானா இருக்கணும். நாவல நஸல அலைக்குல் கிதாப பில் ஹக், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹக்கை கொண்டு, உண்மையை கொண்டு கிதாபை இறக்கி வைத்தான், உண்மையான செய்திகளை கொண்டு. அது ஹக்காகிய அல்லாஹ் தஆலா தன்னை கொண்டே இந்த கிதாபுகளை இறக்கி வைத்தான். முஸத்திகன் லிமா பைன யதை, அதற்கு முன்னுண்டான வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக.
வாங்குற தௌராத்தவல் இஞ்சில், இதற்கு முன்பு தௌராத்தையும் இஞ்சிலையும் எல்லாம் இறக்கி வைத்தான். மின் கபுல், இதற்கு முன்பு முதலின் நாசு மக்களுக்கு நேரடி காட்டக்கூடியதாக. வாங்குற ஃபுர்கான், குர்ஆனையும் எல்லாம் இறக்கி வைத்தான். வாங்குற ஃபுர்கான் இன்னல் கஃபரு பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் பொய்யாக்குகின்றார்களோ லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது. அல்லாஹ் அஸீஸுன் இன்திகாம், அல்லாஹ் எல்லாவற்றையும் மறைத்தவனாக, இன்திகாம் எல்லாவற்றையும் மிகைத்தவனாகவும் வழிவாங்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ்வை மிகைக்கூடிய யாரும் இல்லை, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் மிகைத்தவனா இருக்கிறான். அவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்தவர்களை பழிவாங்கியே தீருவான். நாடனா மன்னிக்கலாம், அந்த உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கு.